Unit number 6, Consumer Protection. Chapter number 17, Consumer Protection. What are the rights of consumer? The modern marketing concept recognizes the fact that the consumer is the pivotal point around which the entire business moves. ஸோ இந்த வியாபார சுழற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கன்சியூமர் தான் என்னவா இருக்காங்க, கன்சியூமர் தான் அந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கிய புள்ளியாக, பைவட்டல் பாயிண்ட், ஒரு முக்கிய புள்ளியாக வந்து கருதப்படுகிறார். தென் certification of consumers wants and needs is stated to be the prime and supreme objectives of business. அப்போ இந்த வியாபாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்வது தான் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் பட் இன் ரியாலிட்டி consumer feels he is supplied with adulterated stuff at a price far above the cost price. ஆனால் உண்மையில் என்ன சொல்றது அப்படின்னா நுகர்வோர் வந்து என்ன விரும்புறாங்க, என்ன உணர்றாங்க அப்படின்னா, அதாவது வியாபாரிகள் தரமற்ற பொருட்களை அந்த அடக்க விலையை விட அதிக விலைக்கு வந்து விற்பனை செய்வதாக வந்து கன்சியூமர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. தென் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் their own interest, consumers must educate themselves about their rights. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுடைய விருப்பம் என்ன, தேவை என்ன, அதை எப்படி பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறது, அதை அந்த பாதுகாப்பதற்கான அந்த ப்ரொடெக்ஷனுக்கான அந்த ரைட்ஸை வந்து பப்ளிக்கிட்ட வந்து உணர வைக்கணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட், கன்சியூமர் ரைட் இஸ் இன்டர்பிரட்டட் as the right to have informed about the quality, potency, quantity, purity, price and standard of goods or services. அதாவது நுகர்வோருடைய உரிமை என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஸோ அந்த பொருளுக்குண்டான அந்த குவாலிட்டி, இன்ஃபர்மேஷன் அபவுட் தி குவாலிட்டி, அந்த பொருளுக்குண்டான குவாலிட்டியை பற்றி எடுத்து சொல்லணும். தென் பொட்டன்சி, அதனுடைய இயல்பு, குவான்டிட்டி, அதனுடைய அளவு, பியூரிட்டி, அதனுடைய தூய்மையான அந்த விலை, தூய்மை, ப்ரைஸு, விலை, அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அந்த சேவை மற்றும் அந்த பொருள் மற்றும் அந்த பொருளுக்குண்டான சேவை. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நுகர்வோர் வந்து அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்க கேட்கறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. தென் நெக்ஸ்ட், the consumer is to be protected against any unfair practice of trade. அது மட்டும் இல்லாம, அதாவது அந்த மோசடியான செயலிலிருந்து நுகர்வோர் வந்து முற்றிலுமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் தி கன்சியூமர்ஸ் டு நோ தீஸ் ரைட்ஸ். ஸோ ஒவ்வொரு நுகர்வோரும் இதை வந்து உணர வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். தென் however these are stronger and clear laws in India to defend the consumer rights. இந்தியாவில் வந்து இந்த நுகர்வோர் உரிமையை பற்றி தெளிவாக அந்த கன்சியூமர் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்குங்கிற விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா இஸ் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த 1986 இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டினுடைய இந்த சட்டத்தை பற்றி எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் அக்கார்டிங் டு திஸ் லா, எவ்ரிபடி இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ், a firm, a Hindu individual family and a company has the right towards the purchase of goods made by them. ஸோ ஒவ்வொரு தனிநபர் நிறுவனமாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்ப நிறுவனமாக இருந்தாலும் சரி, கூட்டு பங்கு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த எல்லாருமே இந்த அம்சத்தை, இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பற்றி கட்டாயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். Then it is the significant that as a consumer everyone should know the basic rights as well about the codes and procedures that follow with the infringement of one's rights. ஸோ ஒவ்வொரு கன்சியூமரும் இந்த கன்சியூமர் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயம் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்க வேணும். தென் நெக்ஸ்ட், ஜான் எஃப் கென்னடி வியூ ஆன் கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ ஜான் எஃப் கென்னடி வந்து கன்சியூமர் ரைட்ஸை பற்றி சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the former president of USA, Mr. John F. Kennedy,
defined the basic consumer rights as, அதாவது இந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி சரிங்களா. ஸோ இவர் வந்து கன்சியூமர் ரைட்ஸை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரைட் டு த ரைட் ஆஃப் சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ் அண்ட் ரைட் டு பி ஹியர்டு. ஸோ அதாவது ரைட் ஆஃப் சேஃப்டி, ஸோ பாதுகாப்பில் உரிமை வேணும். ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல் பெறக்கூடிய உரிமை. ரைட் டு சூஸ், ஸோ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. ரைட் டு ஹியர்டு, கேட்கும் உரிமை. ஸோ இந்த எல்லா உரிமையும் வந்து ஒரு நுகர்வோர் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தென் த கன்சியூமர் இஸ் தி கிங் ஆஃப் தி மாடர்ன் மார்க்கெட்டிங். ஸோ கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு இவர் தான் வந்து கிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்க, மன்னராக கருதப்படுகிறார். பட் இன் ஃபேக்ட் ஹி இஸ் நாட். ஆனால் உண்மையில வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை. த வேரியஸ் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் கேரண்டட் அண்டர் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஹவ் பீன் டிஸ்கஸ்டு ஹியர் அண்டர். ஸோ பல்வேறு வகையான அந்த நுகர்வோர் உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட் ஆஃப் சேஃப்டி. அதாவது உடல்நல பாதுகாப்பிலும் சரிங்களா, உடல்நல பாதுகாப்பிலும் மற்றும் ரைட் டு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பிற்கான உரிமையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. There may be few products that are more likely to cause physical danger to consumers. அதாவது consumers health, lives and property. அதாவது ஒரு சில தயாரிப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தயாரிப்புகள் few products, ஒரு சில தயாரிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சியூமரினுடைய பிசிக்கல் டேஞ்சர், அதாவது உடல் நலம், தென் கன்சியூமர்ஸுடைய ஹெல்த், அதாவது உடல் நலம், லைஃப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துக்கள் மற்றும் அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையில வந்து ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சர், அபாயத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. தீஸ் மே கண்டைன் பொட்டன்ஷியலி ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டான்சஸ் which are dangerous from the consumer welfare point of view. இந்த மாதிரியான தயாரிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோருடைய நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. Then the best examples of this kind are food additives. ஒரு சில உதாரணங்கள் என்னென்ன அப்படின்னா, உணவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை வந்து சேர்க்கிறது, தென் கலர்ஸ், தென் emulsifiers, தென் preservatives, தென் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி, அதாவது உணவுல வந்து ஒரு சில இது கலக்கிறது, தென் கலர்ஸை கலக்கிறது, ஒரு சில ரசாயனங்களை அந்த கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் இந்த வேலையை இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து பண்றாங்க. தென் தி ஹெல்த் ஹசார்ட்ஸ் which are likely to arise have to be eradicated or reduced to altogether. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவங்களுடைய உடல்நல கோளாறு, ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து டேஞ்சர் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது வந்து முற்றிலுமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ குறைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து கன்சூமரினுடைய அவங்களுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா முற்றிலுமாக குறைக்கப்பட வேண்டும். தென் இன் கேஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் போத் லைஃப் சேவிங் அண்ட் லைஃப் சஸ்டைனிங் சேஃப்டி இஸ் டு பி கேரண்டட். ஸோ இந்த மாதிரி உணவு மற்றும் மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நுகர்வோருடைய உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாகவும் தான் இருக்கும் சரிங்களா. தென் ஒன் thing that is encouraging today is that recent legislations have shifted the responsibility for the production of such unsafe items on to the shoulders of sellers rather than on buyers. ஸோ இன்றைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத பொருட்களை தயாரிப்பதையோ அல்லது விற்கிறதையோ கூடாது சரிங்களா என்ற கடமையை வந்து விற்பனையாளருக்கு மற்றும் உற்பத்தி செய்பவர்களுக்கு உள்ளது. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்காரணத்துக்கு கொண்டும் கன்சியூமருடைய ஹெல்த் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்துருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் ரெண்டாவது, ரைட் டு பி இன்ஃபார்ம். ஸோ ரைட் டு பி இன்ஃபார்ம்னா என்ன? ஸோ அந்த தகவல் பெறக்கூடிய உரிமை சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். கன்சியூமர் ஷுட் பி கிவன் ஆல் தி relevant facts about the product so that they can take intelligent decisions on purchasing the product. அதாவது அந்த பொருளை வந்து வாங்கும்போது நுகர்வோர் வந்து அந்த பொருளை பத்தி எல்லா வகையான விஷயங்களையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. தென் அட்வர்டைசிங் அண்ட் லேபிளிங் ஆன் தி பேக்கேஜ் ஷுட் ப்ரொவைட் அப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேஷன் டு பையர்ஸ். அதாவது அந்த விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை பற்றிய அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கு இல்லையாங்களா அந்த பேக்கேஜ்,
அந்த பேக்கேஜ் மேல இருக்கக்கூடிய விஷயம் பேக்கேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயம் வந்து சொல்லியிருக்கணும். தென் this implies that manufacturer and the dealer are expected to disclose all the material facts relevant and relating to the product. ஸோ இதனுடைய உட்பொருள் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, பொருட்களை உற்பத்தி செய்வரும் அதை விற்பனை செய்வரும், அதாவது மேனுஃபேக்சரரும் செல்லரும் அந்த பொருளை பத்தி தகவலை வந்து என்ன பண்ணணும், ஸோ முழுமையா வந்து வெளிப்படுத்த வேணும். சரிங்க, ரெலவெண்டா அது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முழுமையா வந்து வெளிப்படுத்தணும். தென் த பேக்கேஜ் should contain the full details about the name of the product, composition, dosage, date of manufacturing and date of expiry, batch number, warnings, antidote, etc. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், அந்த பேக்கேஜ்ல வந்து மேல வந்து சொல்லியிருக்கணும். In addition, it should clarify as to the name of the manufacturer, price with or without tax. ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ டேக்ஸ் கட்டியிருந்தாலும் சரி கட்டலனாலும் சரி அதனுடைய அந்த அந்த பொருளுடைய அதாவது அந்த வரி கட்டினாலும் சரி வரி கட்டலாம் சரி அந்த விலையை வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்கணும். சரிங்களா? such information goes a long way towards saving the consumer against the possible deceit. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் டு சூஸ். ரைட் டு சூஸ்னா என்ன சொல்லுவோம், அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. ஸோ ஒவ்வொரு கன்சியூமருக்கும் அவங்களுடைய ப்ராடக்டை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து இருக்கு இல்லைங்களா? பாருங்க, கன்சியூமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் அண்ட் இஸ் philosophy of marketing concept. ஸோ இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோரை வந்து என்ன பண்றது, ஸோ திருப்திப்படுத்துறது மட்டும்தான் இதனுடைய மிக முக்கியமான, அதாவது கன்சியூமரை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அல்டிமேட்டா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கன்சியூமரேஷனுடைய நோக்கம். தென் a wise trader or dealer or manufacturer is one who maximize his profits by maximizing the consumer satisfaction. ஸோ ஒரு ட்ரேடரோ ஒரு டீலரோ ஸோ அவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகணும், கன்சியூமரை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். தென் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை கிவிங் தி கன்சியூமர் த வைடஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செல்லர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பொருளை வந்து பரவலாக வந்து வச்சிருக்கணும், பரவலாக வந்து தேர்வு பண்ணுறதுக்காக வச்சிருக்கணும். ஸோ அப்போதான் கன்சியூமர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. தென் தி term choice means offering the widest range of products in quality and brand varieties at reasonable price. அதே சமயம் எப்படி இருக்கணும், ஸோ அந்த தேர்வு அப்படிங்கிறது அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த தரம், அந்த குறியீடு, வியாபார குறியீடு, அந்த நியாயமான விலை, ஸோ இதன் அடிப்படையில் வந்து பொருட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக வச்சிருக்கணும். In short, consumers should have access to varieties of goods in terms of color, quality, design, size, etc. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நுகர்வோர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய விலை, அதனுடைய தரம், அதனுடைய குவான்டிட்டி, அதனுடைய டிசைன், அதனுடைய சைஸ், ஸோ இது எல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க ஒரு கன்சியூமர் வந்து ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ரைட் டு பி ஹேர்ட். ரைட் டு பி ஹேர்ட்னு என்ன, அதாவது கேட்கும் உரிமை, அதாவது செவி மடுக்கும், அதாவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து செவி கொடுத்து கேட்கறது. ஸோ அதுதான் ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கன்சியூமர்ஸ் ஹாவ் எவ்ரி ரைட் டு ventilate and register his dissatisfaction, disagreements and get the complaint heard and aired. அதாவது நுகர்வோர் தனது அதிருப்தி, அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்சியூமர் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த கருத்து அந்த அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா முழு மனதாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் பதிவு பண்ணணும். எங்க பதிவு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு the right is vital. ஸோ அது எங்க பதிவு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நம்ம பதிவு பண்ணணும். அந்த தென் business enterprises should lend a compensate ear to complaints or grievances of consumers. ஸோ இதனால அந்த நுகர்வோருடைய புகார் குறைகளை வந்து திறந்த மனதுடன் கருணை மனப்படணும் யார் எந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து அதுக்கு பொறுப்பு இருக்கோ ஸோ அவங்க அதை வந்து கன்சியூமர் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லும் போது அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான் அதை வந்து ஏற்றுக்கணும். ஸோ செவி அதை தான் வந்து ரைட் டு பி ஹியர்டு அதை தான் சொல்றாங்க. தென் all business enterprises
should have a separate department or wing or segment for addressing consumer grievances. ஸோ அனைத்து அதாவது ஆல் தி என்டர்பிரைசஸ், ஸோ எல்லா வணிக நிறுவனங்களும் நுகர்வோருடைய குறையை கண்டறிய தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் அல்லது ஒரு செப்பரேட்டாக ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரியான அந்த ரைட் டு பி ஹேர்டு, ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான ஒரு குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் ரைட் டு சீக் ரெட்ரஸல். ஸோ ரைட் டு சீக் ரெட்ரஸல் அப்படின்னா என்னதுன்னா, அந்த ரெட்ரஸல்னா என்ன, அந்த குறை தீர்த்தல் இல்லைங்களா. ஸோ அந்த நிவாரணம் காணுதல், சரிங்களா. ஒரு கன்சூமர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்குண்டான நிவாரணத்தை வந்து அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்கணும், சரிங்களா. ஸோ அதுதான் பார்க்கலாம் வாங்க. தி ஸ்டெப் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் தி ப்ரீவியஸ் ரைட். ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்துதான். தி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் டு பி ஹியர்டு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய புகார் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை வந்து கேட்கப்பட வேண்டும், சரிங்களா. நம்ம கொடுக்கக்கூடிய புகார் வந்து நம்ம வந்து அந்த கன்சர்ன் அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து நம்ம கேட்குறோம். பட் த அக்ரீடு பார்ட்டி இஸ் டு பி கிராண்டட் காம்பன்சேஷன் வித்தின் எ ரீசனபிள் டைம் பீரியட். ஸோ ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரிய காலத்திற்குள்ள அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இழப்பீடு செய்யணும். ஸோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல சீக்கிரமா அதுக்கு உண்டான நிவாரணம் வந்து கிடைக்கணும், சரிங்களா. தென் தேர் ஷுட் பி ப்ராம்ப்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் லான்ச்டு பை தி அக்ரிவைடு கஸ்டமர்ஸ். ஸோ நுகர்வோர்கள் அவருடைய புகார், பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கைகள் என்னாகணும், உடனடியாக வந்து சரி செஞ்சு அந்த குறை தீர்ப்பு மூலமா நுகர்வோருடைய நம்பிக்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அவங்களுக்கு உடனே வந்து நியாயம் கிடைக்கணும். This will boost consumer confidence and help render justice to buyers. There should be fair and just settlement of deserving claims in a definite time frame. ஸோ இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த நியாயமான உறுதியான அந்த தீர்வு வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும். நெக்ஸ்ட் ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். ஸோ ஒவ்வொரு நுகர்வோருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். தி கன்சியூமர் ஹேஸ் தி ரைட் டு அக்வயர் நாலேஜ் அண்ட் ஸ்டே வெல் இன்ஃபார்ம்டு ஆல்தோ ஹிஸ் லைஃப். ஸோ ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் லைஃப் ஃபுல்லாக வந்து அவருடைய உரிமை என்ன அப்படிங்கிறது வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் he should be aware about his rights and the reliefs granted to him where a product or service falls short of his expectation. அவன் என்ன அந்த பொருள் மீது எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்புல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து அதை வந்து உடனே அவன் சரி செஞ்சு அவனுக்கு உண்டானது வந்து அந்த நிவாரணம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதுக்காக முன்வர வேண்டும். Many consumer organizations and some enlightened business are taking a proactive part in educating consumers in this respect. ஸோ ஆனால் பல நுகர்வோர் அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிறப்பு பெற்ற தொழில்கள் பார்த்தீங்கன்னா இந்த வகையான நுகர்வோருக்கு வந்து கல்வி வழங்குவது அந்த ரைட்ஸ் பற்றி கன்சூமர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக நிறைய வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில தன்னார்வ நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சூமர் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி, அதாவது பிஸ்னஸ், அதாவது எந்தெந்த வகையில் கன்சூமர் வந்து பாதிக்கப்படுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன, அதாவது வாழ்க்கையினுடைய அந்த தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அதற்கான உரிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வாழ்க்கை தர உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரெஃபர்ஸ் டு த perceived well-being of people in groups and individually and well-being of the environment in which these people live. ஸோ அந்த வாழ்க்கையினுடைய தரம் அப்படிங்கிறது என்ன, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நலமாக இருக்கிறதா என்ன சொல்லுவான், நலமாக இருக்கிறது. அண்டு அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த சூழலில் அவங்களுடைய நல்வாழ்வையை வந்து மேம்படுத்தக்கூடியதான் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். தென் கன்சூமரிசம் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் அன் இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அந்த நுகர்வோரியல் அப்படிங்கிறதுனா அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த தரத்தை வந்து மேம்படுத்துறதா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். தென் இட் மீன்ஸ் தட் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்ட் த எவ்ரி லைஃப் ஆஃப் கன்சூமர்ஸ் அண்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் விச் பீப்புள் லைவ். ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா
அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மக்கள் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து தான் என்ன சொல்றோம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ வேறு வகையில் சொல்ல போனா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் relation pollution and legacies of ongoing industrialization take a heavy toll on the quality of life of people and on the environment of their inhabitation. ஸோ இதை என்ன சொல்றோம்னா, அதாவது நீர், உணவு, காற்று, ஒளி, தொழில், ஸோ இதனால் வரக்கூடிய மாசுபாடுகளினால் மக்கள் வந்து வேலை வாய்ப்பிற்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. சரிங்களா? தி சோசியல் ஆஃப் தீஸ் பொல்யூஷன்ஸ் far exceed their social benefits. In other words, each kind of pollution is eating away the social benefits resulting from the society. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் அந்த அந்த மக்களினுடைய சமூக நலன்களை வந்து அதிகரிக்க செய்யுது. சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் வேர் த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் arise. There is nothing wrong in producing the products output for the mankind, but the manufacturers have to safely dispose the inevitable sewage and effluent in such way that it does not cause any damage to human or environment. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா வணிக நிறுவனங்கள் வந்து சமூக பொறுப்புட அவங்க பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸுக்கு வரக்கூடியது. ஸோ அந்த உற்பத்தியாளர்கள், அந்த மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எதையெல்லாம்? அந்த கழிவு நீர், அதே மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல். ஸோ சரிங்களா? ஸோ இது எல்லாமே எந்த வகையிலும் வந்து ஹியூமனை வந்து பாதிக்கக்கூடிய வகையில வந்து இருக்கக்கூடாது. அதாவது அவங்க என்னதான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்றதுனால அந்த கழிவு நீர்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை, அந்த சுற்றுச்சூழலை வந்து பாதிக்காத வகையில மேனுஃபேக்சர் பண்ணா பெட்டரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ரைட் டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ ரைட் டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, நுகர்வோருடைய பாதுகாப்பு உரிமை. தி கன்சூமர் ஹேஸ் ரைட் டு பி aware of his rights and remedies available to him, redress his grievance through publicity in the mass media. அதாவது நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரைட்ஸ், அதாவது அவங்களுடைய உரிமை, சரிங்களா, அந்த அவரிடம் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி அவருடைய குறைகளுக்கு வந்து தீர்வு காண்பதற்கு ஸோ மீடியா மூலமா நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அதாவது ஒரு கன்சூமர் வந்து அவனுடைய உரிமை என்ன, அவர் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா மீடியா மூலமா வெளிப்படுத்தணும். தென் consumer has a right to be protected against goods and services which are hazardous to life and healthy. ஸோ நுகர்வோருடைய வாழ்க்கை மற்றும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அபாயகரமான பொருட்கள் அல்லது சேவைகள் இருந்தால் அதற்கு எதிராக வந்து அவங்க என்ன பண்ணணும், பாதுகாப்பு கேட்பதற்கான அந்த உரிமை வந்து இவங்களுக்கு உண்டு. ஸோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்னால ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது டேஞ்சர் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஸோ அதை பாதுகாத்து எதிர்த்து கேட்கறதுக்கான ரைட்ஸ் வந்து அவருக்கு உண்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் விச் ஆர் மேனுஃபேக்சர்டு வித் சப்ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் விச் டூ நாட் கன்ஃபார்ம் டு தி சேஃப்டி நார்ம்ஸ் மைட் காஸ் சீரியஸ் பிசிக்கலி இன்ஜூர் டு தி யூசர். அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஏதாவது வாங்குறோம். ஸோ வாங்கும்போது அதை என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய அந்த எப்படி வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க வந்து கட்டாயம் வந்து என்ன பண்ணணும், அதாவது தரமான மேனுஃபேக்சர் எப்படி இருக்கணும், ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய உடல் நலத்துக்கு எந்த வகையிலும் தீங்கு ஏற்படாத வகையில் வந்து என்ன இருக்கணும், அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? Therefore, consumers need to be educated that they should use electrical appliance with ISI mark which stands testimony to the quality and standards observed in the manufacturers. ஸோ இதனால் என்னன்னா அந்த பொருளுடைய தரம் ISI. ஸோ ISI அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி காட்டணும். ஸோ ISI உள்ள ப்ராடக்டை மட்டும்தான் வாங்கணும், மற்ற ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தினால ஸோ அவங்களுடைய உயிருக்கே வந்து
தீங்கு விளைவிக்கக்கூடியதாக கூட அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ அப்போ கன்சியூமர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டினுடைய முழு விவரத்தையும் அமைஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த ஐஎஸ்ஐ மார்க்ஸை பற்றியெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அவங்க தரமான பொருளை வந்து வாங்கி பயன்படுத்த முடியும். தென் ரைட் டு பேசிக் நீட்ஸ். ஸோ ரைட் டு பேசிக் நீட்ஸ்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கு உரிமை. அதாவது அடிப்படை தேவை அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான் எவ்ரி கன்சூமர் ஹேஸ் எ ரைட் டு கெட் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் சச் அஸ் ஃபுட்டு, கிளாத்திங், வாட்டர் அண்ட் ரைட் டு பியூர் அண்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஸோ நம்ம அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, தண்ணீர் இல்லைங்களா? சரிங்களா? அதே மாதிரி சுத்தமான ஆரோக்கியமான அந்த சூழல். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? இட் இஸ் தி லேட்டஸ்ட் அடிஷன் டு கன்சூமர் பில் ஆஃப் ரைட்ஸ். தென் community life should be free from various modes of pollution. This will enhance the quality of human life. ஸோ இது வந்து ஒரு புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு உரிமை. இது வந்து மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது. சரிங்களா?